Hello students, in this video we are going to see about the ER diagram. So entity relationship diagram. So இதை பத்தி நம்ம பார்க்கலாம். So what is an entity relationship diagram? So இது என்ன அப்படின்னா it is a graphical representation of data and its relationship within a database. அதாவது நம்ம வந்து ஒரு database create பண்ணும்போது ஒரு table வந்து நம்ம create பண்ண போறோம். ஸோ அந்த டேபிள் வந்து நிறைய டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த நிறைய டேபிள்ஸ்குள்ளார நிறைய டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஒரு டேட்டாவும் வந்து இன்னொரு டேட்டாவோட எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறோம். ஸோ இது வந்து எதுக்காகனா ஒரு டேட்டா பேஸ் டிசைன் இனிஷியலாக பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி ஒரு டேட்டா பேஸ் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்க்கும்போது இன்கேஸ் நம்ம ப்ராஜெக்டில் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து எங்கே இன்க்ளூட் பண்ணணும், அதை இன்க்ளூட் பண்ணும்போது என்ன மாதிரி டேட்டாஸ்லாம் அஃபெக்ட் ஆகும், இல்லை ஏதோ டிபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஈஸியாக கன்க்ளூட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து இது யூஸ் பண்ணாங்க. இன்கேஸ் வந்து நாளைக்கு நம்ம ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணல, ஒரு டேட்டா அப்டேட் பண்ணுறோம், இல்லை ஒரு டேட்டாஸ் வந்து டெலீட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இது மாதிரி என்ன மாதிரி கன்ஸ்டன்ஸ் இருந்ததுனாலும் அப்போ வந்து அந்த ஒர்க்கை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா என்டிட்டி அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட். ஸோ என்டிட்டி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் சிம்பிள் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த என்டிட்டியில் வந்து என்ன கவர் ஆகும் அப்படின்னா எனி ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் ஆர் கான்செப்ட், சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ் டிசைன் பண்ணும்போது எந்த ஒரு ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் ஆகட்டும் இல்லை ஒரு கான்செப்ட் ஆகட்டும், சரிங்களா? ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம் என்டிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் சிம்பிள்குள்ளே வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட், ஒரு கோர்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை கான்செப்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு என்டிட்டியாக வந்து டிக்ளேர். அடுத்து வந்து ஆட்ரிபியூட் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட். இது வந்து பார்த்தோம்னா ஓவல் சிம்பிள்குள்ளர் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு என்டிட்டி வந்து ஓட ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த ஆட்ரிபியூட். எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம என்டிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை ஆட்ரிபியூட்ஸ் என்னவா இருக்கும், அவரோட நேம், ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ஆட்ரிபியூட்ஸில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா யூஸிங் என் ஓவல் சிம்பிள், சரிங்களா? அடுத்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா யூஸிங் எ டைமண்ட் சிம்பிள். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன ரிலேஷன் மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா வேரியஸ் என்டிட்டிஸ் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், சரிங்களா? எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ தட் ஸ்டூடெண்ட் பிலாங்ஸ் டு திஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு நம்ம வந்து பார்க்குறோம், சரிங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல என்ரோல் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப், சரிங்களா? இதை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் இன்னும் டெப்த் அப்படின்னா கார்டினாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ கார்டினாலிட்டியில் வந்து நம்ம முன்னாடி எடுத்த எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்க முடியும். தட் இஸ் 1-to-1 கார்டினாலிட்டி. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட் மெனி டிபார்ட்மெண்ட் ஹேவ் n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பட் அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ நீ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இசி டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்க முடியும், இல்லை சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல படிக்கலாம். பட் அந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த கார்டினாலிட்டி ரிலேஷன்ஷிப் வந்து அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க அலாங் வித் த ரிலேஷன்ஷிப். ஸோ 1-to-n இங்கே வந்து அந்த ஃபேக்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ப்ரைமரி கீ. ஸோ இந்த ப்ரைமரி கீ வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸிங் இன் அண்டர்லைன்ட் ஆட்ரிபியூட். நம்ம ஆட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த ஓவல் ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்லைன் வந்து நம்ம பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அந்த அண்டர்லைன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இட் ரெப்ரசன்ட் த பிரைமரி கீ ஃபேக்டர், சரிங்களா? ஸோ ஒரு ஆட்ரிபியூட்ஸ்ல வந்து பிரைமரி கீ வந்து என்னவா இருக்கும்? ஸோ பிரைமரி கீயோட பேசிக் ப்ராப்பர்ட்டின்னா இட் மஸ்ட் பி யூனிக், சரிங்களா? ஸோ இட் மஸ்ட் பி யூனிக் அண்ட் இட் ஷுட் நாட் பி நல். அதாவது நல் காம்போனன்ட்ஸ் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் அந்த வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது.
ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்டூடெண்ட் பொறுத்த வரையும் ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ தீஸ் ஆர் சம் யூனிக் ஃபேக்டர்ஸ் which can be represented as underlined attribute. Okay. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த காம்போனன்ட்ஸ் தான் இங்கே டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ், ஆட்ரிபியூட்டுங்கிறது வந்து ஒரு ஓவல் ஷேப், அப்புறம் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு டைமண்ட் பேஸ் சிம்பிள். ஸோ என்டிட்டிலே வீக் என்டிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஆட்ரிபியூட்ஸில் தெர் ஆர் 5 டைப்ஸ், நிறைய இருக்கு. நம்ம மேஜராக 5 டைப்ஸ் பார்க்கலாம். சிம்பிள் ஆட்ரிபியூட், காம்போசிட் ஆட்ரிபியூட், multi-valued attribute, derived attribute, key attribute. So ரிலேஷன்ஷிப்பில் அதே மாதிரி 1 to 1, 1 to many, many to many, many to 1 அப்படின்னு ஒரு 4 டைப் ஆஃப் கார்டினாலிட்டி ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்டிட்டி எடுத்துக்கிறோம். என்டிட்டியில் வந்து 2 டைப் நம்ம முன்னாடியே சொன்னோம். ஒன்று வந்து என்டிட்டி, இன்னொன்று வந்து வீக் என்டிட்டி. ஸோ என்டிட்டிங்கிறது என்ன நம்ம முன்னாடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் எ கான்செப்ட். ஸோ ஒரு என்டிட்டி வந்து இண்டிபெண்ட்டாக இருந்தது, அதே சமயத்தில் இட் ஹேஸ் அ ப்ரைமரி கீ லைக் ஸ்டூடெண்ட், எம்ப்ளாயி. ஸோ இது மாதிரி ஒரு ப்ரைமரி கீ ஃபேக்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இட் இஸ் அ ஸ்ட்ராங் என்டிட்டி. வென் த என்டிட்டி இஸ் டிபெண்ட் ஆன் ஸ்ட்ராங் என்டிட்டி, அதாவது நம்ம என்டிட்டியை வந்து நம்பி ஒரு என்டிட்டி இருக்கு அப்படின்னா இட் இஸ் வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் டேட்டா வச்சுருக்கோம். ஸோ விச் இஸ் எ ஸ்ட்ராங் என்டிட்டி. பட் மார்க்ஸ் வந்து பார்க்கும்போது இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மார்க்ஸ் வந்து யார் எடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் மார்க்ஸ் அலோகேட் பண்ணுவோம். ஸோ இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த வீக் என்டிட்டி. ஸோ இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் த ஸ்டூடெண்ட் டேட்டா. ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தால் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி நம்ம மார்க் எவாலுவேட் பண்ண முடியும், அந்த ஸ்டூடெண்ட்க்கு தான் மார்க் எவாலுவேட் பண்ண முடியும். சும்மா நம்ம வந்து மார்க்குங்கிற ஒரு டேட்டாபேஸ் வச்சிருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸ்டூடெண்ட்னு ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் மார்க் அப்படிங்கிறது வந்து நம்ம அவைல் பண்ண முடியும். ஸோ here the student will be the strong entity and the mark system, the mark table will be the weak entity. Attributes பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா simple attribute, composite, derived, multi-value and key attribute. So simple attribute is an autonomic and cannot be divided further. So that is a simple attribute. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர் இருக்கு அப்படின்னா அது இன்னும் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே போக முடியாது. ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் பிரைமரி கீ, அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இன்னும் பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. காம்போசிட் ஆட்ரிபியூட் விச் இஸ் காம்போசிட் மோர் தேன் சிம்பிள் ஆட்ரிபியூட். அதாவது எக்ஸாம்பிள், அதில் வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்டோட அட்ரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ஸ்ட்ரீட் நேம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன சிட்டியில் இருக்காரு, என்ன டவுனில் இருக்காரு, என்ன பஞ்சாயத்தில் இருக்காரு, அதுக்கப்புறம் அவரோட பின்கோடு என்ன ஸ்டேட்டில் இருக்காரு, என்ன கண்ட்ரியில் இருக்காரு. ஸோ இது மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் என்ன இருக்கு, ஒரே அட்ரஸ்ங்கிற ஒரே ஆட்ரிபியூட்ல வருது. ஸோ இட் இஸ் காம்போசிட் ஆட்ரிபியூட். derived attribute, that is something we are going to generate value dynamically or calculated dynamically. ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம டெரைவ் பண்ணும்போது இட் கம்ஸ் அண்டர் த derived attribute. ஓகே. ஸோ இந்த derived attributeங்கிறது எக்ஸாம்பிள் என்ன பார்த்துருக்கோம், கால்குலேட்டிங் ஏஜ், ஒரு டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஒரு ஏஜ் கால்குலேட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ நீங்கள் மார்க் எல்லாம் என்ட்ரி பண்ணுறீங்க, அந்த மார்க்லேருந்து சிஜிபிஐ கால்குலேட் பண்ணுறது, இல்லை ஜிபிஐ கால்குலேட் பண்ணுறது, இல்லை பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட் இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் ஹோல்ட் மல்டிபிள் வேல்யூஸ் இன் சிங்கிள் இன்ஸ்டன்ட் சச் அஸ் பர்சன் ஹேவிங் மல்டிபிள் ஃபோன் நம்பர்ஸ். ஸோ காம்போசிட்டுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, காம்போசிட்டில் வந்து டோர் நம்பர் இருக்கலாம், அதே சமயத்தில் வந்து ஸ்ட்ரீட் நேம் இருக்கலாம், அது மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். சரிங்களா? பட் ஃபோன் நம்பருங்கிறது வந்து ஒரே டைப் ஆஃப் டேட்டா டைப். இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து அந்த வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகுது வந்து மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட். ஸோ அடுத்து கீ ஆட்ரிபியூட்டுங்கிறது வந்து யூனிக். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், கீ ஆட்ரிபியூட்ஸ்ல வந்து அண்டர்லைன் பண்ணுவோம். இட் மஸ்ட் பி யூனிக் அண்ட் இட் ஷுட் நாட் பி நல். ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் இன்னும் டீட்டெயிலாக. சிம்பிள் ஆட்ரிபியூட் cannot be further divided into small parts. காம்போசிட்ல வந்து நிறைய சப் பார்ட்ஸ் இருக்கும். derived attributeல வந்து இட் இஸ் derived from another attribute. ஏதாவது ஒரு attributeல இருந்து derive பண்ணியிருக்கோம், லைக் ஏஜ் from date of birth. மல்டி வேல்யூட் attribute வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஒரே என்டிட்டியில் இருக்கும், லைக் மல்டிபிள் ஃபோன் நம்பர்ஸ் ஆர் மல்டிபிள் இமெயில் ஐடி
கீ ஆட்ரிபியூட்ல வந்து யூனிக்லி டிஃபைன் விச் இஸ் யூனிக். ஸ்டோர்டு ஆட்ரிபியூட் அப்படிங்கிற இதெல்லாம் அடிஷ்னல். ஸ்டோர்டு ஆட்ரிபியூட், காம்ப்ளெக்ஸ் ஆட்ரிபியூட், ஃபாரின் கீ ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் வந்து வேரியஸ் ஆட்ரிபியூட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த மெயின் ஆட்ரிபியூட்ஸ். ஸ்டோர்டில் வந்து ஃபிசிக்கலாக டேட்டாபேஸில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூ தான் வந்து ஸ்டோர்டு ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறோம், டிரைவ்டு ஆட்ரிபியூட் வந்து டிரைவ் பண்ண போகிறோம். காம்ப்ளெக்ஸ் ஆட்ரிபியூட் இட் இஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். நிறைய ஆட்ரிபியூட்ஸோட காம்பினேஷன் தான் காம்ப்ளெக்ஸ். ஃபாரின் கீ வந்து பிரைமரி கீயை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஃபாரின் கீ ஆட்ரிபியூட்ஸ். ரிலேஷன்ஷிப் கார்டினாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து 4 டைப்ஸ் பார்த்தோம். 1 to 1, 1 to many, many to 1 அண்ட் many to many. சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் a student will have one address. சரிங்களா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அட்ரஸ் தான் இருக்கும், ஒரு வீட்டிலேருந்து தான் வருவார். சரிங்களா? 1 to many, a student may have many phone numbers or many mail IDs. ஓகேங்களா? ஒரு கிளாஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். சரிங்களா? ஒரு செக்ஷன் எக்ஸாம்பிள், ஒரு செக்ஷனில் வந்து ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ தட் இஸ் மெனி டு ஒன். 60 ஸ்டூடெண்ட்ஸ் டு ஒன் கிளாஸ். மெனி டு மெனி. ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்டடி மெனி சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிப்பார். தட் இஸ் மெனி டு மெனி. ஸோ 1 to 1ங்கிறது ஒன்று. ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு வீட்டில் தான் வருவார். இல்லை அவர்கிட்ட வந்து அவருக்கு வந்து ஒரு நேம் தான் இருக்கும், அந்த மாதிரி ஏதோ இருக்கும். ஸோ 1 to manyங்கிறது he may have multiple email IDs or phone number. many to 1 அப்படிங்கிறது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிளாஸில் படிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க, இல்லை நிறைய ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. தட் இஸ் மெனி டு மெனி காம்பினேஷன்ஸ். தட் இஸ் எக்ஸ்பிளைன் ஹியர். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஒரு இஆர் டயக்ராம் வந்து பேசிக்காக எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஹாவ் டு டிசைட் என்டிட்டிஸ். ஸோ நம்ம வந்து ரயில்வே சிஸ்டம், ரிசர்வேஷன் சிஸ்டம், ஒரு ட்ரெயின் டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இல்லை என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் என்டிட்டியில் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து யூசர் ஒருத்தருக்கு போகிறாரு, அவர் தான் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறாரு. ஸோ அந்த யூசர் தான் வந்து ஒரு என்டிட்டியாக எடுத்திருக்கோம். செகண்ட் வந்து அவர் என்ன பண்ண போறாரு, ட்ரெயினுக்கு வந்து நான் புக் பண்ண போறேன். ஸோ என்ன ட்ரெயினுக்கு வந்து புக் பண்ண போறேன் அப்படிங்கிறது வந்து நான் டிஃபைன் பண்ண போறேன். ஸோ என்ன ட்ரெயின் டிஃபைன் பண்ணும்போது இந்த ரூட்ல நான் டிராவல் பண்ண போறேன். எக்ஸாம்பிள் சேலம் டு சென்னை, ஆர் வந்து மதுரை டு திருநெல்வேலி. ஸோ அது மாதிரி வந்து எந்த ரூட்ல வந்து நான் டிராவல் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன், நான் வந்து எந்த கிளாஸ்ல டிராவல் பண்ணுறேன், வெதர் இஸ் ஸ்லீப்பர் கிளாஸ், தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி. ஸோ என்ன கிளாஸில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான டிக்கெட் வந்து வாங்கணும். ஒன்ஸ் வந்து டிக்கெட் பண்ணணுன்னா ஐ ஹாவ் ட்ராவல் பண்ணணுன்னா எனக்கு வந்து டிக்கெட் தேவை. ஸோ அந்த டிக்கெட் வாங்கணுன்னா நான் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணும்போது இந்த என்டிட்டிஸ்லாம் இருக்கணும், இந்த டேபிள்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் ஐடென்டிஃபைடு. ஸோ இதுக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு யூசர் என்ன பண்ணுறாரு, செக்ஸ் ஃபார் ட்ரெயின் வந்து செக் பண்ணுறாரு. சரிங்களா? அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் என்ன கிளாஸ் இருக்கா இல்லையா, அந்த ட்ரெயினில் வந்து இந்த கிளாஸ் இருக்கா, வெதர் த ட்ரெயின் ஹேஸ் திஸ் கிளாஸ் அவைலபிள், ஸ்லீப்பர் கிளாஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஏசி கிளாஸ். அந்த ட்ரெயின் வந்து அந்த பர்டிகுலர் ரூட்ல வந்து ட்ராவல் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஹி ஹேஸ் டு அனலைஸ். தென் எ ட்ரெயின் யூசர் புக்ஸ் எ டிக்கெட் அண்ட் ஆல்சோ ஹி கேன்சல்ஸ் எ டிக்கெட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒரு யூசர் வந்து ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணலாம், அதே சமயத்தில் ஒரு டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ ஒரு டிக்கெட்டை வந்து நான் புக் பண்ணாலும் சரி, கேன்சல் பண்ணாலும் சரி, ஐ ஹாவ் டு பே த பேமெண்ட். சரிங்களா? டிக்கெட் பண்ணால் யூ ஹாவ் டு பே பேமெண்ட். ஸோ யூ ஹாவ் டு ரிசீவ் பேமெண்ட். இல்லை கேன்சல் பண்ணாலும் யூ ஹாவ் டு ரிசீவ் பேமெண்ட், அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே பில்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து கார்டினாலிட்டி வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் யூசர் ட்ரெயின் எடுத்திருக்கோம். ஸோ 1 யூசர் செக்ஸ் ஃபார் மெனி ட்ரெயின். ஸோ 1 to many m. சரிங்களா? ஒரு யூசர் வந்து நிறைய ட்ரெயின் செக் பண்ணுறாரு. நிறைய ட்ரெயின், மெனி ட்ரெயின்ஸ் ட்ராவல் இன் த சேம் ரூட். சரிங்களா? ஒரே ரூட். எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேலம் டு சென்னையில் நிறைய ட்ரெயின் ட்ராவல் பண்ணும் அதே ரூட்டில். ஓகேங்களா? அப்புறம் 1 ட்ரெயின் ஹேஸ் மெனி கிளாஸஸ். ஓகேங்களா? அதில் நிறைய கிளாஸ் இருக்கும், ஸ்லீப்பர், ஏசி, நான் ஏசி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி யூசர் 1 யூசர் கேன் டிக்கெட்
book many tickets. சரிங்களா, ஒரு user can book many tickets. Many tickets can be cancelled by one user. சரிங்களா, many, அதாவது m number of tickets can be cancelled by one user. ஸோ ஒரு டிக்கெட் வாங்கினா நான் கண்டிப்பாக ஒன் பேமெண்ட் பண்ணிடணும். ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு நான் மல்டிபிள் பேமெண்ட்ஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு நான் ஒரு பேமெண்ட் கரெக்டாக பண்ணாலும் போதும். அதே மாதிரி ஒரு டிக்கெட் கேன்சல் பண்ணுறதுக்கு நான் ஒரு வாட்டி கேன்சல் பண்ணாலும் எனக்கு வந்து அமௌண்ட் வரும். நான் ஒரு வாட்டி ஒரே டிக்கெட் கேன்சல் பண்ணும்போது எனக்கு மல்டிபிள் பேமெண்ட்ஸ் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து என்டிட்டி டிஃபைன் பண்ணுறோம். அடுத்து ஆட்ரிபியூட். ஸோ டிக்கெட் அப்படிங்கிற ஒரு என்டிட்டி கீழே வந்து என்னென்ன இருக்கும், அந்த டிக்கெட் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரெயின் நம்பர் என்னென்னு இருக்கும், அதுக்கப்புறம் பிஎன்ஆர் நம்பர், அந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அதில் சீட் நம்பர், என்ன சோர்ஸில் வந்து எந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம், என்ன கிளாஸ் டிக்கெட்டு, பேசஞ்சர் பேர் என்ன, டேட் அண்ட் டைம். சரிங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிக்கெட் அப்படிங்கிற ஒரு டேபிள்குள்ளார இருக்க போகுது, ஒரு என்டிட்டிக்குள்ளார. அடுத்தது வந்து யூசர். யூசர்னா என்ன, ஒரு யூசர் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இருக்கணும், அவரோட மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் என்ன ஜெண்டர், அட்ரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெரைவ்டு அட்ரிபியூட்ஸ் இருக்குது, பின்கோட், சிட்டி, அப்புறம் ஸ்டேட். சரிங்களா, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து ஒரு யூசர் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ட்ரெயின்னா என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக ஒரு ட்ரெயின் நம்பர் இருக்கணும், விச் இஸ் அ primary key, so it is underlined. Train number is a unique value. ஒரு ட்ரெயின் நம்பர் வந்து ஒரு ட்ரெயினுக்கு மட்டும்தான் இருக்கும். ட்ரெயின் நேம் வேணா 2-3 ரிப்பீட் ஆகலாம். ஸோ ட்ரெயின் நம்பர், ட்ரெயின் நேம், டிபார்ச்சர் டைம், டிஸ்டன்ஸ் டு பி டிராவல்ட், சீட் அவைலபிலிட்டி இருக்கா, கன்ஃபார்ம்டா, நாட் கன்ஃபார்ம், வெயிட்டிங் லிஸ்டா, டெஸ்டினேஷன் என்ன, சோர்ஸ் என்ன, அரைவல் டைம் என்ன. சரிங்களா, இதெல்லாம் ஒரு ட்ரெயின் பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்து கிளாஸ், என்ன கிளாஸ் டைப்பு, ட்ரெயின் நம்பர், எந்த ட்ரெயினுக்கு என்ன கிளாஸ் டைப்பு, எவ்வளோ ஃபேர் அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறோம். அதோட டிரைவ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் டைப்பில் என்னென்ன கிளாஸ் டைப் பார்த்தோம், ஸ்லீப்பர், ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி. அடுத்து ரூட் பார்த்தோம்னா ஸ்டாப் நம்பர், ஸ்டாப் நேம். ஸோ ஒரு ஸ்டாப் நம்பர், ஒரு ஸ்டார்ட் நேம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து ஒரு ஏஆர் டயக்ராம் டிஃபைன் பண்ணுறது. இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஏஆர் டயக்ராம், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஆர் டயக்ராம் வரைஞ்சி ஒரு டேபிள், அந்த டேபிள் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வரப்போகுது, ஒரு டேபிளும் இன்னொரு டேபிளும் எப்படி ரிலேட் ஆக போகுது, அதோட கார்டினாலிட்டி ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஏஆர் டயக்ராம். ஸோ திஸ் இஸ் த ஹோல் சம் ஆஃப் ஏஆர் டயக்ராம் for online railway reservation system. So if you take for a college management system, this is a sample diagram which consists of faculty, student, hostel, subjects, exams and courses. சரிங்களா, so if you go through these examples, you can understand how you can design the ER diagram. So ER diagramல மூணு மெயின் கான்செப்ட் இருக்கு, entity, attribute and relationship with cardinality functions. ஸோ என்டிட்டி ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கான ஆட்ரிபியூட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கான கார்டினாலிட்டி, வேறு 1 to 1, 1 to many, many to many, many to 1 அப்படிங்கிறது வந்து தெரியணும். அதுக்கப்புறம் அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து பிரைமரி ஆட்ரிபியூட்ஸ், அப்புறம் ஃபாரின் ஆட்ரிபியூட்ஸ், டிரைவ்டு ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் டிஃபைன் a diagram, ER diagram, which is one of the very important topic in database management system to design and develop a table. I hope this video is very useful. Thank you.